ஏன்னா நம்ம ஒரு வருஷம் நம்ம ஒருத்தருக்காக பேசி ஒருத்தருக்காக களமாடி கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணிருக்கோம். ஆனா அதற்கு குறைந்தபட்சம் நான் அங்கீகாரம் கூட கேட்கலங்க. இந்த காரணத்திற்காக நீங்க ஒதுக்கப்பட்டீர்கள் அப்படிங்கிற பதில் வந்ததா? ஜெகதீஸ்வரன் டேய் நீ இதை பண்ணிட்டடா வெளியே போடா அப்படி சொன்னீங்களா? சொல்லல இல்ல. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் கேட்கிறேன். என்ன காரணம்னே தெரியாத அளவிற்கு இருக்கும்போது ரொம்ப நான் ஏன்னா அந்த பொதுச்செயலாளர் இருக்கக்கூடியவர்கிட்ட நான் வந்து ஜனவரி கடைசி வரைக்கும் பேசியிருக்கேன். நான் நடுவுல ஒரு விவகாரம் நடந்தது. இந்த மாநாட்டை விமர்சிச்சு பேசுனேன்னு ஒரு பிரச்சனையாச்சு. அதற்கு பிறகு எல்லாம் பேசணும். காம்ப்ரமைஸ் ஆனோம். அதற்கு பிறகு பல விவாதங்களுக்கு நான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அவரே புகழ்ந்து பேசியிருக்காரு. நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க சார்ன்னு பேசியிருக்காரு. நல்லா பேசிட்டு இருந்தவங்க போது, திடீர்னு என் கூட டிராவல் பண்ணவங்களுக்கு வெவ்வேறு பொறுப்புகள் குடுக்குறாங்க. எனக்கு மறுக்கப்படுது அப்படிங்கும்போது, அதுக்கு காரணமா சொல்லணும்ல. ஓகே இந்த காரணத்துக்காக உன்ன வெளிய அனுப்புறேன். உன்ன ஒதுக்குறேன். இல்ல நான் நீக்கிட்டேன் உன்ன. இந்த காரணத்துக்காக இப்ப எல்லா கட்சியிலும் எழுதுவாங்கல்ல. இந்த கட்சிக்காக அவர் அடிப்படை பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார். லெட்டர் ஏதாவது குடுத்தாரா? விஜய் கையெழுத்து போட்டு குடுத்தாரா? அதுவும் கிடையாது. அப்போ என்ன காரணம் இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. இப்ப இப்ப எவனோ உருட்டுறான்னு நீங்க சொல்றீங்க. இந்த இந்த மாரி காரணம். இப்ப இந்த காரணத்துக்கு கூட ஏதாவது வேலிடான ரீசன்ஸ் ஏதாவது இருக்கா? அவர்ட்ட பேசினாரு. இவர்ட்ட ரவீந்திர துரைசாமிட்ட பேசினா, அப்ப நான் அவன சொல்றேன். ஜான் ஆரோக்கியசாமியை இந்த களத்துக்கு கூட்டிட்டு வந்து ஜான் ஆரோக்கியசாமி தான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காரு. ஜான் ஆரோக்கியசாமிய இந்த களத்துல கூட்டிட்டு வந்தது யாரு? மாற்ற முன்னேற்ற அன்புமணிக்கு சேர்த்து விட்டது யாரு? ரவீந்திரன் துரைசாமி. இன்னைக்கு வரைக்கும் ரவீந்திரன் துரைசாமி பேசாம இருக்காரா? இல்ல சீமான்ட்ட ஜான் ஆரோக்கியசாமி பேசாம இருக்காரா? சீமான் வந்து கொள்கை தலைவராக பெரியாரை ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெரியார் அவள் எழுந்து பேசும் பொழுதும் ஏன் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருந்து ஒரு அறிக்கை கூட வரல? ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி முதல்ல வந்து எனக்கு சீமானோட அவரே சொல்றாரு. நான் சீமானுக்கு தாங்க என்னோட விசுவாசம் என்னைக்குமே இருக்கும். அவர் தாங்க எனக்கு தலைவர். விஜய் எல்லாம் தலைவர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அவர் இப்பதான் எப்பயுமே அப்படிதான் சொல்றாரு. அப்ப அவர் என்ன பண்ண போறீங்க நீங்க? உங்களோட குடும்ப ரகசியங்களை முதற்கொண்டு ஆடியோல லீக் பண்ணி விட்டாரு திரு ஜான் ஆரோக்கியசாமி. அவருக்கு மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இந்த கட்சி 2% கூட தாண்டாதுங்க. ரவீந்திர துரைசாமியாவது 4% 6% ஏதோ கதை சொல்லிட்டு இருந்தாரு. 2% தாண்டாதுங்க. யார் சொன்னது யாரு? ஜான் ஆரோக்கியசாமி.